நமஸ்காரம். வாங்க உள்ள வாங்க. வணக்கம். முடிஞ்சு போன வருஷம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுங்க. அதாவது நல்லா இருந்துன்னு சொல்ற உண்மையிலே இந்த முடிவு நான் மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு இல்லைங்க, நாங்க எடுத்த முடிவு. எதுக்கும் தயாராக தைரியமா நம்ம கூட நிக்கிற இந்த மாபெரும் சக்தி. அப்புறம் நண்பா, கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியாலலாம் பாக்குறேன், எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சு, நீங்க தமிழக வெற்றி கழகம். ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம், அந்த படத்தோட ட்ரெய்லர் முழுக்க ஒரு நகைச்சுவை படம். இந்த பொங்கலுக்கு குடும்பத்தோட குறிப்பா குழந்தைங்களோட ஒரு 3 மணி நேரம் போயிட்டு மகிழ்ச்சியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம். உங்க கோவம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்? ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா. பாத்து வேணாம் சகோதரா, பயப்படல. வேணாம் சகோதரா, இவ்வளவு கோவம்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல. சும்மா ஒரு ஃப்ளோல இந்த குட்டி கதை மாதிரி வந்துருச்சு. மன்னிப்போம், மறப்போம். நம்ம யார் மனசையும் புண்படுத்த வேணாம். நான் வயலன்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் than violence. அஹிம்சை வன்முறையை விட உறுதியான வலிமையான ஆயுதம். நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் இனிமேதான் பெரியார், அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும். நாங்க படிச்சு பிஹெச்டி வாங்கி டிசி சப்மிட் பண்றோம். நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். கிரீடம் எவ்வளவு கனமா இருந்தாலும் அதை தாங்குற தலை கனமா இருக்க கூடாதுன்றதுல நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. அவர்களுடைய தலையெழுத்து வைத்து அவர்கள் நாட்டை ஆள்வதில்லை, நம்முடைய தலையிலெல்லாம் எழுதியிருக்கணும் நம்ம யாரால ஆளப்பட போறோம்ங்கிறது. என்னடா இந்த விஜய் யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான், இவனுக்கு என்ன பயமா? சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல. தேங்க்யூ. பாய். வணக்கம்.